அம்மா, அந்த நிரோஷாவை கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஐயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்து போடா. தம்பி, பாஸ்கிங்க வக்கீல் தொழிலே வேண்டான்னு கோயம்புத்தூர் புறப்பட்டான். ரொம்ப அவசரம்னா 9 மணிக்கு ப்ளூ மவுண்டன். நீங்க சென்ட்ரலுக்கு போனா அவனை பிடிச்சிடலாம். பாஸ்கி, என் தாலியை காப்பாத்துறா. நான் ஜெயபாஸ்கர் வந்திருக்கு சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? சார் ஆக்சுவலா என்னதான் சார் நடந்துச்சு? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க? சார் சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். என்ன வேணும்? சார் உங்க சிஸ்டரோட கொலை வழக்குல எங்க வக்கீலையாக்கா நான் தான் ஆஜராயிருக்கேன். ஆனா அவரு தான் கொலை பண்ணாருன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது தப்பு சார். அவனை பத்தி என்கிட்ட சொல்லாத. சார் கூட பிறந்தவ செத்து போயிட்டாளங்கிற ஆத்திரத்தில் நீங்க இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி ஆத்திரப்பட்டு உண்மையான குற்றவாளி தப்பிக்க விடக்கூடாது இல்லையா? அதனாலதான் கேட்கிற, தயவு செய்து சொல்லுங்க. அந்த காம வெறி பிடிச்ச மிருகம் தன்னோட ஆசைக்கு இனங்களுங்கிறதுக்காக என் தங்கச்சிய கொடூரமா கொலை பண்ணிருக்கான். வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? சார் உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோபத்துல ஒரு தாயோட தாலி பறிப்போக காரணமா இருக்காதீங்க சார். சொத்தை மீட்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத. சார் நான் சொன்னா நம்புங்க சார். அவர் அந்த கொலையை பண்ணல சார். Get out. சார் அதுக்கு உண்டான சாட்சி வேணாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியும். Get out. சார் ப்ளீஸ் ஒரு தடவை. Get out. என்ன கொலைகாரனை நேர்ல பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா நீ எதுக்காக அங்க போன? ஐயோ கொலைகாரே, கொலைகாரே, யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்க. கொலைகாரே சீக்கிரமா ஓடி வாங்களே. இங்க வாங்க. அதோ அதோ கொலைகாரே ஓடிட்டு இருக்கான். அந்த பையன் அது போய் பிடிங்க. கொலைகாரே சீக்கிரமா போய் பிடிங்க. எங்க அண்ணா ஓடுறே? யாராவது போய் பிடிங்க. ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிட்டு போ. சினிமாலயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க. வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிருப்பாங்களோ? ஏங்க அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதாம ஆயுள் தண்டனை. சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி இப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட்டு போறான். வந்து அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். யோ சார், அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது, எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார்.
தேங்க்யூ சார். டேய் அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருந்தான். இந்த பேப்பர்ல அவன் பேரு, அவன் அட்ரஸ், அவன் ஜெயிலுக்கு போன தேதி எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருக்கேன். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அக்கவுண்ட்ல யாராவது பணம் கட்டியிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தா எந்தெந்த தேதியில எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள எனக்கு வேணும். என்ன? ஏங்க இந்த வீட்டுல ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள் தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார் என்ன வேணும்? என்னங்க அவங்க சம்சாரம் இருப்பாங்களே? சம்சாரம் இல்லைங்க, அவனை வச்சிருக்கா. வச்சிருக்காளா? உனக்கு எதுக்கடி ஊரம் போடி உள்ள? இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது ஒரு மாசம் ஹைதராபாத்ல இருக்கும், இன்னொரு மாசம் வைசாக்ல இருக்கும். இன்னைக்கு எங்க போயிருக்கான்னு யாருக்கு என்ன சார் தெரியும்? இன்னைக்கு விஜிபில டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. புருஷங்கார எங்க போயிருக்கான்னு கேட்டா தெரியாதும்பா. பக்கத்து வீட்டுக்கார எங்க போயிருக்கான்னா பளிச்சுன்னு சொல்லிடுவா. போடி. தண்ணிக்கு போற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இந்த ஏரியாவுக்கு சகோதரி தான் செய்தி பரப்பு செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார் என்ன வேணும்? 1 bottle cognac brandy. சார் விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர் விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு. சார் உங்களுக்கு? நோ, he is not alcoholic. அவனுக்கு மாத்திரம் ஒரு 2 கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, ஆம்பள சிங்கம் இங்கே யாரு? வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை கொட்டிக்கொள்ளு, தயக்கம் ஏன் மயக்கமே? ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, ஆம்பள சிங்கம் இங்கே யாரு? வாலிபம் கிடைச்சது யோகோ யோகோ, வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, அம்பள சிங்கம் இங்க பாரு பாரு. வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை வெட்டிக்கொள்ளு, தயக்கமே மயக்கமே. ஊரில் உள்ள இளைஞர் மனசும் ஒன்னால் கெட்டு போனது. தொட்டில் கட்டும் காலம் வரைக்கும் சொந்தங்கள் மேளம் தட்டுமே. ஆணின்று பெண் அழகுதானே, அது வீணின்று புரிந்து கொள்மானே. அடி தேனின்று ஒன்னை
சொன்னேன் நானே. பல தேசங்கள் சுத்தி வந்தேனே, அந்த வானுக்கு மேலே சென்றும் பூமிக்கு கீழே நின்றும் ஆண்கள் தான் பெண்ணினத்தை காத்தார் கண்ணே. ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, ஆம்பள சிங்கம் இங்க பாரு. வாலிபங்க அடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை வெட்டிக்கொள்ளு, தயக்கமே மயக்கமே. குட் நைட். பாஸ்கி, அவர் எப்படியாவது காப்பாத்தி விடுறா பாஸ்கி. நீ கொண்டு விட்டா வேற யாரா இருக்கா? அந்த மலேசியன்கள் நிரோஷாவை கொன்னது எங்க பாஸ் தான். அவன் ஏன் கொன்னாங்கிற முக்கியமான ஆதாரங்களை கனிமர லைப்ரரி கிளாக் ரூம்ல வச்சிருக்கிறேன். இதான் அந்த டோக்கன். நான் அவங்கிட்ட சின்சியரா ஒர்க் பண்ண என் சிஸ்டர் அவன் கொன்னுட்டான். நீங்க தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சார், இந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு?
ஜெயில் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ஒருத்தன் வெளியில வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்கிறத என்னால நம்பவே முடியல. சார் நிச்சயமா அவன் தான் கொலைகாரன். he is a paying killer. அவன் சொல்றது கரெக்ட் சார். அபிஷியலா ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ராபர்ட்டோட அக்கவுண்ட்ல எதுக்காக சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய அமௌண்டா போட்டிருக்கணும்? ஆமா சார், என்னைக்கெல்லாம் அவனோட அக்கவுண்ட்ஸ்ல பணம் போடப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு சார். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல சௌடாம்பிகா ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சௌடாம்பிகா ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஆனா அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை என்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்த பேப்பர் எல்லாமே வெள்ளை பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்து எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணான்? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க. நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் தான் கொலைகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களமா அவனை பிடிக்கணும்.
உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே? தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தகவல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 474849. 474849. என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? ஓ எஸ் சார், எனக்கு கிடைச்ச வாட்சில் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அதுல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? இட் இஸ் பாசிபிள். வரேன் சார். அண்ணே, ரூமை கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. செலானா? என்ன செலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கௌண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க்ண்ணே. அக்கௌண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சவுடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க தங்கச்சி கொலை பண்ணாங்க. இது உண்மை. கொண்டா, நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. என்னங்க எல்லாரும் யாரோ 4 பேர் கார்ல வந்தாங்க. அவ கண்ணு தெரியாதவன் சார். அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்க அந்த பையன்? சொல்லு. தெரியாது. எங்க எவிடன்ஸ்? டேய், அவனை விட்டுறா. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாரது? போன் வந்திருக்கு. யாரு? தெரியல. ஹலோ. உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது? எங்க? ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத் தானே? சரி. அடடே, பக்கத்து வீட்டு பட்லின்னு எங்க படுத்திருக்கு? அம்மா, அம்மா, அம்மாடி. அங்கிள், அக்கா எங்க வீட்ல வந்து போன் பேசினாங்க. போன் பேசிட்டு அழுதாங்க. கொலைகாரங்க உங்களை கொல்ல போறதா சொன்னாங்க. அவங்க 11 o'clock உங்களை கொன்னுருவாங்களா? ஏன் அங்கிள், உங்களை கொன்னுருவாங்களா? அப்புறம் இங்க உட்காந்து அழுதாங்க. அப்புறம் பீரோக்குள்ள இருந்து சாம்பல் கலர் பேக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போயிட்டாங்க. நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்து தானே, இப்பவே வந்துறேன்னு சொன்னாங்க. குட் ஈவினிங்
enquiries? மேடம் மெட்ராஸ்குள்ள எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? Beach station, Central, Egmore, Kodambakkam, near airport Tiruchulam. அவ்வளவுதாங்க. Thank you மேடம். பையங்க அந்த ஆள் எடுத்துட்டு ஓடிட்டான்.
ரிவால்வர்ல 6 புல்லட் தான் சார் இருக்கும். அழிச்சிடுறேன். இனிமே இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது உங்க பாஸ் கிட்ட சொல்லி மக்களின் பக்க படத்துல வர மாதிரி ஒரு மிஷின் கன் வாங்கி தர சொல்லுங்க.